இன்று வருணும் நித்யாவும் அந்த கிராமத்திலிருந்து தங்களது வீட்டிற்கு செல்வதற்காக தயாராகினர். நித்யா அவர்களது ஆடைகளை தனது சூட்கேஸில் எடுத்து வைத்து அனைத்தையும் பேக் செய்து கொண்டிருந்தாள். அப்போது சோகமாக கிளம்பிக் கொண்டிருந்த நித்யாவை பார்த்த வருண், பொண்டாட்டி, என்னடி ஆச்சு? எதுக்காக இப்படி கப்பல் கவுந்த மாதிரி முகத்தை வச்சிருக்க?" என்று நித்யாவிடம் கேட்டான். "அது ஒன்றும் இல்லை வருண், இந்த 3 நாள் இங்கே வந்து தங்கி இங்கே நடந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது இந்த இடத்த விட்டு போகிறோம்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கு வருண்" என்று நித்யா வருணிடம் கூறினாள். லூசு, அதுக்காகவா இப்படி மூஞ்சியை சோகமாக வச்சுட்டு உட்காந்துருக்க?" என்று வருண் கேட்க, "ஆமாம் வருண், எனக்கு இந்த ஊரை விட்டு சிட்டிக்கு வர மனசே இல்லை. பேசாமல் இங்கேயே இருந்துடலாம்னு தோணுது. மறுபடியும் சிட்டிக்கு போய் அந்த பொல்யூஷனில் டிராஃபிக்கில் இருக்கணும்னு நினச்சாலே எரிச்சலாக இருக்கு வருண்" என்று நித்யா வருத்தத்துடன் கூற, "ஏய், நீ எவ்வளோ மாடர்னான பொண்ணு. ஆனால் நீ இப்படி இந்த வில்லேஜை விட்டு போக மனசில்லைன்னு சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு நித்யா" என்று வருண் கூறினான். அதை கேட்ட நித்யா சற்று சிரிக்க, வருண் சிரித்துக்கொண்டே நித்யாவின் அருகே சென்றான். அவளை பின்னால் இருந்து அன்போடு அணைத்தவாறு, "லட்டு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த ஊருக்கு கிளம்பி வரும்போது நான் உன்னை இந்த வில்லேஜ் செட் ஆகாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ இங்கேருந்து போக மனசில்லைன்னு சொல்கிற. உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நீ என்னடி இப்படி இருக்க?" என்று வருண் கேட்டான். நித்யாவும் திரும்பி நின்று வருணை அன்போடு அணைத்தபடியே, "எனக்கு இந்த இடத்த விட்டு போகவே பிடிக்கல வருண்" என்று கூறியபடி வருணின் மார்பில் முகம் புதைத்தாள். அங்கு இருவரும் ஒருவரையொருவர் அணைப்பில் இருக்க, அந்த சமயம் சட்டென்று அந்த அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள் திவ்யா. உள்ளே வந்த அவள் நித்யா மற்றும் வருண் இருவரும் நெருக்கமாக இருப்பதைக் கண்டு ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்றாள். திவ்யா வந்ததைக் கண்ட வருணும் நித்யாவும் சட்டென்று இருவரும் விலகி நின்றனர். "ஐயோ, சாரி மாமா, நான் நேரம் கெட்ட நேரத்தில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போலையே" என்று திவ்யா அவர்களிடம் கூறினாள். திவ்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உள்ளவா" என்று கூறிவிட்டு கூச்சத்தில் தலையை கோதியவாறு அங்கிருந்து வெளியே சென்றான் வருண். அதை கண்ட திவ்யா சிரித்துக்கொண்டே நித்யாவின் அருகே சென்றாள். "என்ன நித்யா, ஊருக்கு கிளம்பிட்டீங்க போல" என்று திவ்யா கேட்க, "ஆமாம் திவ்யா, இப்போ தான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சேன்" என்று நித்யா கூறினாள். "அப்புறம் என்ன நித்யா, அங்கே சிட்டிக்கு போனதுக்கப்புறம் எங்கள் எல்லாத்தையும் மறந்துட மாட்டிங்களே?" "ஏய், என்ன நீ இப்படி கேட்டுட்ட? அது எப்படி நான் உங்களை எல்லாத்தையும் மறப்பேன்?" "சரி நித்யா, அங்கே போனால் அப்படியே அங்கேயே இருந்துடக்கூடாது, அடிக்கடி இங்கே வரணும், கால் பண்ணணும், சரியா?" என்று திவ்யா கூறினாள். "கண்டிப்பாக வரேன். அடுத்து என்ன, உனக்கு தானே கல்யாணம், அப்போ பாரு, கண்டிப்பாக வந்து ஜமாய்ச்சிடலாம்" என்று நித்யா கூற திவ்யா வெக்கத்தில் சிரித்தாள். "அதை விடுங்க. அப்புறம் நித்யா, நான் இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணமே உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு தான்." "என்ன, சாரி கேட்கணுமா? எதுக்கு?" என்று நித்யா திவ்யாவிடம் ஆச்சரியமாக கேட்டாள். "அது வந்து நித்யா, நான் வருண் மாமா கிட்ட உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக கொஞ்சம் ஓவராக நடந்துக்கிட்டேன். அதான் சாரி கேட்கலான்னு வந்தேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அதை மனசில் வச்சுக்காதீங்க. நான் சும்மா விளையாட்டுக்காக தான் பண்ணேன்" என்று திவ்யா கூறினாள். பைத்தியம், நான் அதெல்லாம் எப்போவோ மறந்துட்டேன். நீ இன்னும் அதையே நினச்சிட்ருக்க. நான் அதெல்லாம் எதுவுமே தப்பாக நினைக்கல" என்று நித்யா திவ்யாவிடம் கூறி அவளை ஆறுதல் படுத்தினாள். இவ்வாறு இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது நித்யா திவ்யாவிடம், "ஆமாம், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணுமே" என்றாள். "என்ன நித்யா, என்ன கேட்கணும்?" "அதுவா, ஒன்றும் இல்லை. நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா திவ்யா?" என்று நித்யா கேட்க திவ்யா சற்று முழித்தவாறே, "என்ன, லவ்வா? இல்லை நித்யா, அதெல்லாம் நான் லவ்வெல்லாம் எதுவும் பண்ணல" என்று சற்று பதற்றத்துடன் சமாளித்தாள். "ஏய், என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, சும்மா சொல்லு, நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன்" என்று நித்யா கேட்க, "அது, நான் லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?"
என்று திவ்யா திருப்பி கேட்டாள். அதற்கு நித்யா சிரித்துக்கொண்டே, நானும் தான் லவ் பண்ணியிருக்கேன். எனக்கும் ஒரு பொண்ணு லவ் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியும். உன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தேன். தனியாக சிரிக்கிறது, ஃபோனை மறைச்சு வச்சு நோண்டுறதுன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நித்யா கூற, திவ்யாவும் சிரித்துக்கொண்டே, ஆமாம் நித்யா, நான் லவ் பண்ணுறேன் தான். ஆனால் அது யாருன்னு நான் இப்போ சொல்லலை. சரியான நேரம் வரும்போது யாருன்னு நானே உங்ககிட்ட சொல்கிறேன் என்று திவ்யா கூறினாள். சரி திவ்யா, நீ லவ் பண்ணுறியே, இது உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா உங்கள் லவ்வில் அவங்க ஏற்றுப்பாங்களா என்று நித்யா கேட்க, அதுதான் நித்யா எனக்கும் தெரியலை. நானே வருண் மாமா இருக்கிற தைரியத்தில் தான் லவ் பண்ணுறேன். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வருண் மாமா பார்த்துப்பாருன்னு தான் நம்பிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன திவ்யா, உனக்கு ஒன்றுனா வருண் மட்டும் இல்லை, நானுமே கிளம்பி வந்துடுவேன். நீ இப்போதைக்கு ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. மற்றதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். நீ எதை பற்றியும் கவலைப்படாத சரியா என்று கூறி இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். இவ்வாறே சிறிது நேரம் செல்ல வருண் மற்றும் அவனது குடும்பத்தினர்கள் அனைவரும் ஊருக்கு செல்வதற்கு கிளம்பி வெளியில் வந்து தங்களது காரின் அருகே நின்று கொண்டிருந்தனர். அப்போது வசந்தி வேகமாக தனது கையில் ஒரு பாத்திரத்தை வைத்துக்கொண்டு ஓடி வந்து கொண்டிருந்தார். அதை கண்ட வருணின் தந்தை மாணிக்கம், வசந்தி, என்னம்மா, ஏன் அப்படி ஓடி வர என்று கேட்டார். அது ஒன்றும் இல்லைண்ணே, வருணுக்கு மாங்காய் ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் நம்ம தோட்டத்தில் காய்ச்சிருந்த மாங்காயில் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன். இந்தாங்க, இதையும் கொண்டு போங்க என்று கூறிக்கொண்டே தன் கையில் இருந்த அந்த சம்படத்தை காரின் டிக்கியில் வைத்தாள். அதை கண்ட பார்வதி, ஐயோ, இன்னொரு பாத்திரமா? அப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை பற்றியே பேசி டார்ச்சர் பண்ணுவாளே என்று தனக்குள்ளே முணங்கி கொண்டிருந்தாள். என்ன அண்ணி, என்ன பலமான யோசனையாக இருக்குது? சரி, ஊருக்கு போனதுக்கப்புறம் மறக்காமல் கால் பண்ணுங்க. அப்புறம் நித்யா, அடுத்த வருஷம் திருவிழாக்கு வரும்போது கையில் ஒரு குழந்தையோட தான் வரணும். சீக்கிரமாக ஒரு குட் நியூஸ் சொல்லுவேன்னு நம்புகிறோம் என்று வசந்தி கூறியதும் நித்யாவும் வருணும் ஒருவரை ஒருவர் பார்த்து வெக்கத்தோடு சிரித்து கொண்டனர். சரி, எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று வசந்தி அனைவரிடமும் கூறிவிட்டு அவர்களை வழி அனுப்பினாள். அப்போது திவ்யா அங்கிருந்து வேகமாக ஓடி வந்து, ஒரு நிமிஷம் நில்லுங்க, போயிடாதீங்க என்று கூறிக்கொண்டே இவர்கள் அருகே வந்தாள். அதை கண்ட மாணிக்கம், என்னம்மா, நீ என்ன கொண்டு வந்திருக்க என்று கேட்க, நித்யா, இந்தாங்க, இதை பிடிங்க, இதை நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் என்று கூறி நித்யாவின் கையில் ஒரு கவரை வைத்தாள். திவ்யா, என்ன இது, இதுக்குள்ள என்ன இருக்கு என்று நித்யா கேட்க, இதில் கொடுக்காப்புளி, நாவல் பழம், இலந்த பழம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்தாங்க, இதை சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் என்று கொடுத்தாள். நித்யாவிற்கு இவர்கள் செய்யும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் புதியதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அனைவரும் வீட்டில் உள்ளவர்களுக்கு விடை கூறிவிட்டு கிராமத்தில் இருந்து தங்களது நகர்ப்புற வாழ்க்கைக்கு மீண்டும் புறப்பட்டனர். நித்யா அங்கிருந்து வர மனமில்லாமல் தனது முகத்தை லேசாக வைத்துக்கொண்டே காரில் பயணம் செய்து கொண்டிருந்தாள். அதை கண்ட வருண், இல்லட்டு என்னடி ஆச்சு, எதுக்கு அப்படி உம்மன் வர, என்ன ஊரை விட்டு வர மனசு இல்லையா என்று கேட்டான். ஆமாம் வருண், எனக்கு இந்த ஊரை விட்டு போகணும்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று நித்யா வருத்தமாக கூறினாள். ஏ நித்யா, நீ எதுவும் கவலைப்படாதடி. நான் நான் தான் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இங்கே வராமலே இருந்தேன். ஆனால் இப்போ உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறல்ல, இனி அடிக்கடி இங்கே வரலாம், ஓகேவா? நீ எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாத என்று கூறி வருண் அவள் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டான். நித்யாவும் வருணை பார்த்து அழகாக சிரித்தாள். இவ்வாறே அனைவரும் தங்களது வீட்டை வந்தடைந்தனர். வீட்டிற்கு வந்தவுடன் வருண் மற்றும் நித்யா இருவரும் தங்களது அறையில் தாங்கள் எடுத்துச் சென்ற துணிகளை மீண்டும் தங்களது கபோர்டில் எடுத்து வைத்து கொண்டிருந்தனர். அப்போது நித்யா அங்கிருந்து கொண்டு வந்த சில பொருட்களை பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். நித்யா இவ்வாறு அந்த பொருட்களை பார்த்து கவலை கொள்வதை கண்டு வருண் அவள் அருகே சென்று, நித்யா, என்னாச்சு, ஊரை ரொம்ப மிஸ் பண்ணுறியா என்று கேட்டான். ஆமாம் வருண், அங்கேருந்து வந்ததுலேருந்து ஊரோட நினப்பாகவே இருக்கு. ஏண்டி, நீ உங்கள் வீட்டை விட்டு என் கூட வந்தப்போ கூட
உன் அப்பா அம்மாவை நினச்சி இவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பியான்னு கூட தெரியல. ஆனால் எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதோ உங்கள் வீட்டை விட்டு வந்த மாதிரி இவ்வளோ ஃபீல் பண்ணுற. பொண்டாட்டி, இது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல என்று வருண் நக்கலாக சிரித்து கொண்டே கூறினான். அட போங்க வருண், நான் எவ்வளோ சீரியஸாக ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறேன். நீங்கள் சும்மா ஏதோ கலாய்ச்சிட்ருக்கீங்க என்று நித்யா வருத்தமாக கூறினாள். ஏய், சாரிடி லட்டு, கோச்சிக்காத. இப்போ என்ன, நம்ம மறுபடியும் அந்த ஊருக்கு போக போகிறதே இல்லையா? அதான் இதுக்கப்புறம் அடிக்கடி அங்கே போகலான்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன உனக்கு? நீ எதுவும் ஃபீல் பண்ணாத என்று வருண் கூற நித்யாவும் சற்று சமாதானமானாள். இப்படியே வருண் நித்யாவை சமாதானப்படுத்த அவர்கள் இருவரும் அவர்களது அன்றாட வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தனர். வருண் வங்கி பணிக்கும் நித்யா கல்லூரிக்கும் சென்று தங்களது கடமைகளை கவனித்து வந்தனர். அவர்கள் தங்களது வாழ்க்கையில் நிம்மதியுடன் மிகுந்த காதலுடன் சந்தோஷமாக கழித்து கொண்டிருந்தனர். இவ்வாறே ஒரு 2-3 நாட்கள் செல்ல, ஒரு நாள் மாலை வேளையில் நித்யா தங்களது மாடியில் தனது பரீட்சைக்காக படித்து கொண்டிருந்தாள். அப்போது அவர்களது வீட்டு வாசலில் ஒரு 3 பென்ஸ் கார்கள் வந்து நின்றன. அதை கண்ட நித்யா இதுவும் புரியாமல், என்ன இது, நம்ம வீட்டு வாசல் முன்னாடி பென்ஸ் கார் வந்து நிற்குது என்று குழப்பத்தில் பார்த்து கொண்டிருக்க, அப்போது அந்த காரிலிருந்து நித்யாவின் தந்தை சித்தார்த் இறங்கினார். பின்னால் வந்த காரில் அவரது செக்யூரிட்டிகள் இருந்தனர். சித்தார்த்தை கண்ட நித்யா ஒரு நிமிடம் வாயடித்து போய் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு நின்றாள். பின் வேகமாக மாடியிலிருந்து கீழே இறங்கி வாசலுக்கு சென்றாள். ஓடி சென்று சித்தார்த்தையை அணைத்து கொண்டாள். அப்பா, நீங்க எப்படி இங்க என்று ஆச்சரியத்துடன் கேட்க, உன்னை பார்க்க தான் வந்தம்மா என்று சித்தார்த் நித்யாவை தலையை தடவிக்கொண்டே கூறினார். சித்தார்த் அப்படி கூறியதை கேட்டதும் நித்யாவிற்கு சந்தோஷம் தாங்கவில்லை. தனது தந்தை தன்னை காண்பதற்காக வீடு தேடி வந்திருப்பதை அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. அப்போது காரில் இருந்து நித்யாவின் அம்மா தேவி இறங்கினார். தேவியை கண்ட நித்யா இன்னும் ஆச்சரியமாகி, அம்மா, நீயும் வந்திருக்க? என்னால் நம்பவே முடியல. நீயும் அப்பாவும் ஒன்றா என்னை பார்க்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு. ஐயோ என்று நித்யா கேட்க, அதுதாண்டி எனக்கும் புரியலை. உங்கள் அப்பா என்கிட்ட அங்கே போகலான்னு சொன்னதுலேருந்து என்னால் இன்னும் நம்ப முடியலை. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது என்று தேவி கூறினார். அப்பா, வாங்க உள்ளே போகலாம், உள்ளே வாமா என்று தனது தந்தையும் தாயும் வீட்டில் அழைத்து சென்றாள். சித்தார்த் வீட்டிற்குள் நுழைவதைக் கண்ட பார்வதியும் மாணிக்கமும் அதிர்ச்சியில் அவரையே பார்த்து கொண்டு நின்றனர். அப்போது சித்தார்த் அவரிடம், என்ன, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிடாம அப்படி பார்த்துட்ருக்கீங்க? நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலனா, நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கல போலையே என்று சற்று சிரித்து கொண்டே விளையாட்டாய் கூறினார். அதை கேட்ட மாணிக்கமும் பார்வதியும், ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை சம்மந்தி, வாங்க உள்ளே வாங்க, வந்து உட்காருங்க. நித்யாமா, நீங்களும் வாங்க, வந்து உள்ளே உட்காருங்க என்று பதட்டத்துடன் அவர்களை உள்ளே வரவழைத்து சோஃபாவில் அமர செய்தனர். சித்தார்த் அந்த சோஃபாவில் தனது கால் மேல் காலை போட்டு கம்பீரமாக அமர்ந்திருந்தார். அப்போது பார்வதி மற்றும் மாணிக்கம் அவரின் அருகே நின்று கொண்டிருக்க, அதை கண்ட சித்தார்த், எதுக்காக 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க? வாங்க, நீங்களும் வந்து உட்காருங்க. ஐயோ, உங்கள் முன்னாடி எப்படி சம்மந்தி, பரவாயில்ல என்று மாணிக்கம் தயங்கியவாறே கூற, அட என்ன இது, நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இங்கே வரல, என் பொண்ணோட அப்பாவா உங்கள் சம்மந்தியாக தான் இங்கே வந்திருக்கேன். வாங்க உட்காருங்க, உட்காந்து பேசலாம் என்று சித்தார்த் கூற அவர்களுக்கு தயக்கத்துடன் சோஃபாவில் வந்து அமர்ந்தனர். அப்போது நித்யா சித்தார்த்தின் அருகே சென்று அவர் கைகளை பிடித்து கொண்டு, அப்பா, என்ன தேடி என்னை பார்க்குறதுக்காக நீங்களே என் வீடு தேடி வந்திருக்கீங்க. என்ன வேணும்ப்பா? என்ன சாப்பிட்றீங்க? டீ காஃபி ஏதாச்சும் போட்டு தரட்டுமா என்று கேட்டாள். அப்போது அதை கேட்ட நித்யாவின் அம்மா தேவி, ஐயோ நித்யா, காஃபியெல்லாம் ஒன்றும் வேணாண்டி. உன் அப்பாவே இப்போ தான் ஏதோ மனசு மாதிரி உன்னை பார்க்க வந்திருக்காரு. உன் காஃபியை குடிச்சிட்டு ஏண்டா வந்தோன்னு அவருக்கு ஃபீல் பண்ண போகிறாரு என்று நக்கலாய் கூறினாள். அம்மா, அது ஏதோ அன்னைக்கு ஒரு நாள் சர்க்கரைக்கு பதிலாக தெரியாமல் உப்பு போட்டுட்டேன். அது ஏன் மிஸ்டேக் இல்லைம்மா.
இதோ அத்தை தான் ரெண்டையும் மாற்றி மாற்றி வேறு வேறு டப்பாவில் போட்டு வச்சுட்டாங்க. அதான் அன்னைக்கு ஒரு சின்ன கன்ஃப்யூஷன். ஆனால் நான் இப்போ சூப்பராக காஃபி போட கற்றுக்கிட்டேன். நீ நம்பலைன்னா அத்தைக்கிட்ட கூட கேட்டுப்பாரு என்று நித்யா கூறினாள். அதை கேட்ட பார்வதி சற்று சிரித்துக்கொண்டே, ஆமாம் சம்மந்தி, நித்யா இப்போது நல்லா காஃபி போட கற்றுக்கிட்டா. அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். ஆ, பார்த்தீங்களா, அத்தையே சொல்லிட்டாங்க. அப்பா, நீங்கள் இருங்க, நான் உங்களுக்கு போய் சூடாக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் என்று கூறிவிட்டு நித்யா வேகமாக சமையல் அறைக்குள் சென்றாள். அவள் சென்ற பின் சித்தார்த், என் பொண்ணு அங்கே இருக்கும்போதெல்லாம் நான் ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேன். அங்கே இருக்க மெய்ட்ஸ் தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அவளை ஒரு ராணி மாதிரி தான் வச்சுருந்தேன் என்று பொறுமையாக கூறினார். அதற்கு பார்வதி அவரிடம் சிரித்துக்கொண்டே, அது நானே எல்லா வேலையும் பார்ப்பேன்னு சொல்லுவேன். ஆனால் நித்யா தான் அவளாக வந்து எல்லா வேலையும் செய்கிறேன்னு சொல்லி வேலை செஞ்சிட்ருப்பா. அப்போது சித்தார்த் அவர்களது வீட்டை சுற்றி முற்றி பார்த்துவிட்டு மாணிக்கம் மற்றும் பார்வதியை பார்த்தார். அந்த பார்வை அவர்களுக்கு ஒரு சிறிய சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அவர்கள் அதை வெளியே காட்டாமல் புன்னகையுடன் இருந்தனர். நித்யா காஃபி போட்டுவிட்டு எடுத்து வந்தாள். அப்பா, இந்தாங்க, உங்களுக்காக ஸ்பெஷலாக போட்டிருக்கேன், குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்று கொடுக்க, ம், ரொம்ப சூப்பராக இருக்குமா, எவ்வளோ நல்லா காஃபி போடுவேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது என்று சித்தார்த் பாராட்டினார். இவ்வாறே அனைவரும் பேசிக்கொண்டிருந்த சமயம் வருண் தனது வங்கி பணிகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து இறங்கினான். வாசலில் பென்ஸ்கார்கள் நின்றிருப்பதைக் கண்டு குழப்பத்துடன் உள்ளே நுழைந்தவன் சித்தார்த் மற்றும் தேவி அமர்ந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியத்தில் உறைந்தான். வருணை கண்ட சித்தார்த், வாங்க வருண், என்ன அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க, உள்ளே வாங்க. ஆக்சுவலாக நீங்கள் தான் என்ன உள்ளே வாங்கன்னு சொல்லணும், ஆனால் மாற்றி நான் உங்களை உள்ளே வாங்கன்னு சொல்கிறேன் என்று சித்தார்த் சிரித்து கொண்டே கூறினார். வருண் அமைதியாக உள்ளே வந்து, வாங்க, எப்போ வந்தீங்க என்று கடமைக்கு கேட்டான். பின்னர் அனைவரும் பேசிக்கொண்டிருந்த போது வருண் நேராக, என்ன திடீர்னு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் என்று கேட்டான். வருண், என்ன நீங்கள், அப்பா என்ன பார்க்குறதுக்காக வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறீங்க என்று நித்யா கோபமாக கேட்க, ஏய் இல்லடி, நான் அந்த சென்ஸில் கேட்கல. இவ்வளவு நாளாக வராதவர் இப்போ திடீர்னு வந்திருக்காரு, அதான் ஏதோ முக்கியமான விஷயமான்னு கேட்டேன். நித்யா, நீ ஏம்மா டென்ஷன் ஆகுற, அவர் கரெக்டாக தானே கேட்குறாரு. எவ்வளவு நாள் வராதனா திடீர்னு இன்னைக்கு வந்தா என்ன விஷயம்னு கேட்குறதுல தப்பு இல்லையே என்று சித்தார்த் கூறிவிட்டு தனது கையை அசைத்து செக்யூரிட்டிகளை உள்ளே அழைத்தார். அவர்கள் பெரிய சூட்கேஸையும் சில ஆவணங்களையும் கொண்டு வந்து மேஜை மேல் அடுக்கினர். அதை கண்டு வியந்த மாணிக்கம், சம்மந்தி, என்ன இது, இந்த சூட்கேஸில் என்ன இருக்குது, எதுக்காக இங்கே கொண்டு வந்திருக்கீங்க என்று கேட்டார். சித்தார்த் சைகை செய்ய செக்யூரிட்டிகள் அந்த சூட்கேஸை திறந்தனர். அதற்குள் தங்கம், வைர நகைகளும் பணக்கட்டுகளும் இருந்தன. சார், என்னது, எதுக்கு இதெல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கீங்க என்று வருண் அழுத்தமாக கேட்டான். வருண், இதெல்லாம் நான் என் பொண்ணுக்காக தான் சேர்த்து வச்சது. அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் கிராண்டாக பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எதுவும் நான் நினச்ச மாதிரி நடக்கலையே. அதான் அவளுக்கான பங்கை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இதை நான் வச்சுருக்க சொத்தில் வெறும் 10% தான். எல்லாத்தையும் கொண்டு வந்தால் உங்கள் வீடே பத்தாது என்று சற்று திமிரான தோரணையுடன் கூறினான் சித்தார்த். அதை கேட்ட வருணுக்கு கோபம் வந்தாலும் அதை அடக்கி கொண்டு, சார், தப்பாக எடுத்துக்காதீங்க, முதல்ல அதெல்லாம் திருப்பி கொண்டு போங்க. ஏன் வருண், இது உங்களுக்கு பத்தாதா, இன்னும் வேணும்னா சொல்லுங்கள், எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு வந்து கொட்டுறேன் என்று சித்தார்த் கூற, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் உங்கள் பொண்ணை தான் லவ் பண்ணேன், உங்களோட சொத்தை இல்லை. முதல்ல இதெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் சார் என்று வருண் உறுதியாக கூறினான். நித்யா குறுக்கிட்டு, வருண், என்ன நீங்கள், அப்பா எனக்காக ஆசையாக கொண்டு வந்திருக்காரு, அதை வாங்கிக்கலாம்ல, ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க என்று கேட்க, நித்யா, நீ கொஞ்ச நேரம் சும்மாரு, அதை நான் பேசிகிட்ருக்கேன்ல என்று அவளை அமைதிப்படுத்தினான் வருண். பின்னன் சித்தார்த்தை பார்த்து, சார், எனக்கு உங்கள் சொத்தெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் சம்பாதிக்கிற காசுலேயே என் பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுருக்கேன்.
இதுவே எனக்கு போதும். இது எதுவும் இல்லாமையே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். சித்தார்த் சோஃபாவிலிருந்து எழுந்து, இதை நான் எதிர்பார்த்தது தான். சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம் என்று கூறிவிட்டு வெளியேறினார். நித்யா அவர் பின்னே ஓடி சென்று, அப்பா நில்லுங்க, சாரிப்பா, வருண் இந்த மாதிரியெல்லாம் பேசுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்கள் எனக்காக ஆசையாக கொண்டு வந்திருப்பீங்க. சாரிப்பா, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க என்று வருத்தத்துடன் கூறினாள் நித்யா. நித்யா, இதுக்கு போய் ஏம்மா சாரி கேட்குற? எனக்கு முன்னாடியே தெரியும் வருண் இப்படி தான் சொல்வாருன்னு. பரவாயில்லம்மா, என்னைக்கா இருந்தாலும் வருணோட மனசு மாறும். அப்போ நான் கொடுக்கறத கண்டிப்பாக வாங்கிப்பார் என்று கூறிவிட்டு விடைபெற்றார். தேவியும் நித்யாவிடம், நீ கவலைப்படாமல் போய் முதல்ல வருணை சமாதானப்படுத்து என்று கூறிவிட்டு சென்றார். கோபமாக உள்ளே சென்ற நித்யா வருணிடம், வருண், உங்கள் மனசில் என்ன நினச்சிட்ருக்கீங்க? எங்கள் அப்பா எனக்கு ஆசையாக கொண்டு வந்ததை வாங்காமல் அவர் இப்படி பேசி அனுப்பிட்டீங்க என்று கத்தினாள். ஏய், என்னடி பேசிகிட்ருக்க? நம்ம லவ் பண்ணும்போது உன் அப்பா என்னெல்லாம் பேசினாரு? எல்லாத்தையும் மறந்துட்டியா? நான் பணத்துக்காக தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னார். இப்போ இந்த பணத்தை நான் வாங்கினேன்னா அவர் சொன்னது உண்மையாகிடும். நீயே சொல்லடி, நான் உன்னை பணத்துக்காகவா உன்னை லவ் பண்ணேன் என்று வருண் தன் தரப்பு நியாயத்தை கேட்டான். வருண், அப்போ இருந்த சுச்சுவேஷன் வேறு, இப்போ இருக்க சுச்சுவேஷன் வேறு. அப்பா இப்போ முன்ன மாதிரி இல்லை என்று நித்யா வாதிட வாக்குவாதம் சற்று நீளவே வருண் கோபத்தின் உச்சியில் கைகளை ஓங்கிவிட்டு சட்டென்று நித்யாவின் பயந்த முகத்தை பார்த்து தன் தவறை உணர்ந்து கையை தாழ்த்தினான். ஏய், சாரி நித்யா, தெரியாமல் கோபத்தில் கையோங்கிட்டேன் என்று வருந்தி அவள் அருகே சென்றான். இங்கே பாருடி, நான் இப்போவும் சொல்கிறேன், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், உன் சொத்து இல்லை. இந்த பணம், ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் இல்லாமல் நீ கூட சந்தோஷமாக தானே இருக்க. இதெல்லாம் இருந்தால் தான் நீ கூட ஹாப்பியாக இருப்பியா என்று நிதானமாக கேட்டான். வருண் அன்பான பேச்சில் நித்யாவின் கோபம் கரைந்தது. அவனது கண்களை பார்த்து, வருண், என்ன பேசுகிறீங்க? அப்படிலாம் இல்லை. நீங்கள் இப்படி இருக்கிறதே எனக்கு பிடிச்சிருக்கு. நான் லவ் பண்ணது இந்த வருணை தான். எனக்கு பணம், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வேணாம். உங்கள் கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். வருண் தன் கையால் நித்யாவின் முகத்தை ஏந்தியபடி அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். சாரிடி, தெரியாமல் கோபத்தில் கையோங்கிட்டேன் என்று மீண்டும் மன்னிப்பு கேட்டான். பரவாயில்ல, நானும் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். சாரி வருண் என்று கூறி வருணை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் நித்யா. தங்களது சிறு உடல்களை கடந்து இருவரின் வாழ்க்கையும் மீண்டும் காதலுடன் மகிழ்ச்சியுடன் தொடர்ந்தது.